இஸ்ரேல் பேருந்து மீது துப்பாக்கிச் சூடு, அத்துமீறி நுழைய முயன்றவர்களுக்கு ஹமாஸ் பதிலடி. மேற்கு கரையின் நப்லஸ் அருகே இஸ்ரேலியர்கள் சென்ற பேருந்து மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. எந்தவித முன் அனுமதியும் இன்றி பாலஸ்தீனிய ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிக்கு செல்ல முயன்ற பேருந்து மீது ஹமாஸ் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹிஸ்புல்லாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இஸ்ரேல் லெபனானில் 248 முறை அத்துமீறியது அம்பலம். லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காற்றில் பறக்கவிட்ட இஸ்ரேல் ராணுவம் இதுவரை 248 முறை அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது தெரியவந்துள்ளது. செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரே நாளில் தெற்கில் உள்ள டயர், மர்ஜயோன் மற்றும் ஹஸ்பயா மாவட்டங்களிலும், கிழக்கில் ரஷாயா மற்றும் மேற்கு பெக்கா மாவட்டங்களிலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் நெத்தன்யாகு ஊழல் வழக்கு விசாரணையில் 4வது நாள் சாட்சியம். ஊழல் வழக்கு விசாரணை தொடர்பாக டெல் அபீவில் உள்ள இஸ்ரேலின் மாவட்ட நீதிமன்றத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு 4வது நாளாக ஆஜராகி சாட்சியமளித்தார். கடந்த வாரம் விசாரணை ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் இன்று ஆஜரானார். காசா போரில் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் ஐரோப்பிய ஒன்றியம். எதிர்ப்புகளை மீறி இஸ்ரேலுக்கு 21,230 கோடி ரூபாய் நிதியுதவி. ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல்வேறு நாட்டு மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு துணை நிற்கும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் தெரிவித்துள்ளார். அத்துடன் இஸ்ரேலிய அமைப்புகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் 21,230 கோடி அளவிற்கு நிதி உதவியும் வழங்கியுள்ளது. பாலஸ்தீன பெண் நோயாளியிடம் அத்துமீறிய இஸ்ரேல் ராணுவம். மேற்கு கரையில் சிகிச்சையில் இருந்தவர் வலுக்கட்டாயமாக கைது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவம் அத்துமீறி கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. இதுவரை காசாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் உட்பட 15 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிகிச்சைக்காக மேற்கு கரையில் தங்கியிருந்த பெண்ணை இஸ்ரேல் ராணுவம் கைது செய்துள்ளது. ஹெப்ரோன், ஜெரிகோ, துல்கரேம், ரமல்லா, கல்கிலியா மற்றும் ஜெருசலேம் ஆகிய பகுதிகளில் கைது நடவடிக்கை தொடர்கிறது. சிரியாவில் மீண்டும் விமான சேவை தொடக்கம். சிரியாவில் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு முதன்முறையாக மீண்டும் விமான நிலையங்கள் இயங்க தொடங்கின. சிரியாவை சுற்றி வளைக்கும் இஸ்ரேல் 440 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு ஆக்கிரமிப்பு. இஸ்ரேல் சிரியாவில் சுமார் 440 சதுர கிலோமீட்டரை ஆக்கிரமித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சிரியா மற்றும் லெபனானுக்கு இடையே அமைந்துள்ள அல் வெஹ்தா அணை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் தொடக்கம் முதலே சிரியாவின் 50 இராணுவ தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் 450 முறை தாக்குதல் நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. வறுமையில் வாடும் 2 மில்லியன் இஸ்ரேல் மக்கள். போருக்காக தண்ணியாக பணத்தை செலவிடும் நெத்தன்யாகு. பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு தனது உறுப்பு நாடுகளிலேயே வறுமையில் வாடும் 2வது நாடாக இஸ்ரேலை அறிவித்துள்ளது. இந்நாட்டில் 2 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வசித்து வருவதாகவும், இதில் 20.7% குழந்தைகள் மற்றும் 12.8% வயதான குடிமக்களும் அடங்குவார்கள். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முன்னேற்றம். இஸ்ரேலுடன் தீவிர பேச்சுவார்த்தையில் சவுதி அரேபியா. பாலஸ்தீன அரசை வெளிப்படையாக இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலாக இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியுடனும் பாதுகாப்புடனும் வாழும் சாத்தியமான மற்றும் ஜனநாயக சுதந்திரமான பாலஸ்தீனிய அரசை உருவாக்குவது குறித்து இஸ்ரேலிடம் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் இஸ்ரேல் சற்றே இறங்கி வந்துள்ளதால் விரைவில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது சட்டவிரோதமானது. ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றம். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு மற்றும் காலனித்துவ நடவடிக்கைகளை உலகளவில் நிராகரிக்கக்கூடிய தீர்மானம் ஐநா சபையில் அரங்கேறியது. இந்த தீர்மானத்திற்கு 172 நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா, மைக்ரோனேஷியா, அர்ஜென்டினா, பாரகுவே மற்றும் பப்புவா நியூகினியா ஆகிய 7 நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தன. சர்வாதிகாரத்தை எதிர்த்து சுதந்திரமாக வாழ உலகின் பல்வேறு இடங்களில் ஏதோ ஒரு மக்கள் குழு இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கிறது. இதில் எத்தனை போராட்டங்கள் வெற்றி பெறும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையே அதிர வைத்த அரபு எழுச்சி அல்லது அரபு வசந்தம்
அரபு நாடுகளின் வசந்த காலத்தையே அழித்து விட்டதா அல்லது அரபு எழுச்சியின் தொடக்கம் வலிகள் நிறைந்ததா என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அரபு எழுச்சி என்பது மத்திய கிழக்கு நாடுகளின் நெடுங்கால சர்வாதிகார ஆட்சியாளர்களை எதிர்த்து இளைஞர்களும் பொதுமக்களும் நடத்திய எதிர்ப்பு போராட்டங்களாகும். இந்த போராட்டங்கள் முதலில் துனிசியாவில் வெடித்தது. 1987ஆம் ஆண்டு பிரதமர் ஆட்சி கவிழ்க்கப்பட்டதைத் தொடர்ந்து ஜைன் அல் அபைதீன் பின் அலி தன்னைத்தானே துனிசியாவின் அதிபராக நியமித்துக் கொண்டார். இவரது ஆட்சியில் மக்கள் அளவில்லாத துன்பங்களை அனுபவித்தனர். அதுவரை அடக்குமுறையை பொறுத்து கொண்டிருந்த மக்களும் அப்பாவி இளைஞர்களின் உயிரிழப்பும் தெருக்களில் இறங்கி போராட வைத்தது. ஆட்சி மாற்றம் வேண்டி மக்கள் தெருக்களில் இறங்கி போராட ஆரம்பித்தனர். இந்த போராட்டம் பெரும் புரட்சியாக வெடித்ததை அடுத்து துனிசிய அதிபர் ஜைன் அல் அபைதீன் நாட்டை விட்டு வெளியேறினார். வடக்கு ஆப்பிரிக்காவின் துனிசிய நாட்டில் 2010ஆம் ஆண்டின் இறுதியில் ஏற்பட்டு 2011ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உச்சத்தை எட்டிய இந்த மக்கள் புரட்சி மெல்ல மெல்ல மத்திய தரைக்கடல் நாடுகளுக்கும் பரவியது. 30 ஆண்டுகளாக எகிப்தை ஆண்டு வந்த ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக்கிற்கு எதிராக 2011ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மாபெரும் மக்கள் போராட்டம் வெடித்தது. கெய்ரோ, அலெக்சாண்ட்ரியா உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மில்லியன் கணக்கான மக்கள் முபாரக் பதவி விலகக் கோரி போராட்டம் நடத்தினர். இதில் கெய்ரோ தஹரிக் சதுக்கத்தில் நடந்த போராட்டம் உலக கவனத்தை தன் பக்கம் ஈர்த்து கொண்டது. சில ஆங்கில ஊடகங்கள் சென்னை மெரினாவில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை இந்தியாவின் தஹரிக் சதுக்கம் என்று அழைக்கும் அளவிற்கு அந்த போராட்டம் உலக புகழ் பெற்றிருந்தது. மக்கள் போராட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் முபாரக் வெறும் 18 நாட்களில் ஜனாதிபதி பதவியை ராஜினாமா செய்து தனது ஆட்சியை இராணுவத்திடம் ஒப்படைத்தார். எகிப்தில் முபாரக் நிலையை புரிந்து கொண்டு ஒதுங்கினார். ஆனால் லிபியாவில் கடாஃபி கடைசி வரை விட்டு கொடுக்காமல் நின்றது அவரது உயிரையே பறித்தது. கடாஃபி 1969ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 42 ஆண்டுகளாக லிபியாவில் சர்வாதிகார ஆட்சி புரிந்தார். இவரது ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சி வெடித்தது. ஆகஸ்ட் மாதம் கடாஃபியின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அதே மாதம் புரட்சிப்படை தனது சொந்த ஊரான சிர்டேவில் பதுங்குகுழி ஒன்றில் பதுங்கியிருந்த கடாஃபியை சுட்டு வீழ்த்தியது. அன்றைய காலகட்டத்தில் உலகிலேயே ஏழ்மையான நாடாக கருதப்பட்ட ஏமனும் சர்வாதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுக்க மறக்கவில்லை. ஏமனில் 33 ஆண்டுகளாக சர்வாதிகாரம் செலுத்தி வந்த ஜனாதிபதி அலி அப்துல்லா சலேவிற்கு எதிராக 2012ஆம் ஆண்டு ஏமன் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக முழு தீவிரத்துடன் நடந்த மக்கள் புரட்சிக்கு அஞ்சி அப்துல்லா சலே துணைத் தலைவர் அப்துர் ரபுஹ் மன்சூர் ஹாடியிடம் அதிகாரத்தை ஒப்படைத்தார். ஏகாதிபத்திய ஆட்சியாளர்களையே மக்கள் விரட்டி அடித்தது மத்திய கிழக்கில் உள்ள பிற நாடுகளுக்கு எழுச்சியை கொடுத்தது. பஹ்ரைன் மற்றும் சிரியாவில் உள்நாட்டு கிளர்ச்சிகள் வெடித்தன. அல்ஜீரியா, ஈராக் மற்றும் ஜோர்டான் போன்ற பகுதிகளில் பெரும் போராட்டங்கள் வெடித்தன. குவைத், மொரோக்கோ, ஓமன், சூடான், மௌரித்தேனியா, சவுதி அரேபியா, ஜிபூட்டி, மேற்கு சஹாரா ஆகிய நாடுகளில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் சிறிய அளவிலான போராட்டங்களை நடத்தவாவது முன்வந்தனர். தற்போது சிரியாவில் 14 ஆண்டுகளாக நடந்து வந்த உள்நாட்டு போரை கிளர்ச்சியாளர்கள் வெறும் 14 நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வரவும் அதே அரபு வசந்தம்தான் காரணமாக அமைந்துள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சிரியா கடந்த 5 தசாப்தங்களுக்கு மேலாக ஆசாதின் குடும்பத்தால் ஆளப்பட்டு வருகிறது. தனது தந்தை ஹாஃபிஸ் ஆசாதின் மரணத்தை தொடர்ந்து பஷர் அல் ஆசாத் சிரியாவின் அதிகாரத்திற்கு வந்தார். மத்திய கிழக்கு பகுதிகளில் ஏற்பட்ட அரபு வசந்தங்களால் ஈர்க்கப்பட்ட நிலையில் சிரியாவில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் ஆசாதிற்கு எதிரான எதிர்ப்பு நிலவி வருகிறது. அதிபரின் ஒடுக்குமுறைக்கு எதிராக எழுந்த அந்த அலை
உள்நாட்டு போராக விரிவடைந்தது. ஈரான், ரஷ்யா என ஆயுத பலம் பொருந்திய 2 நாடுகள் ஆசாதிற்கு துணையாக நின்றது. மறுபுறம் அரசை எதிர்த்து போராடும் ஆயுத குழுக்கள் பல பிரிவுகளாக விரிந்தனர். இதில் அமெரிக்கா சில குழுக்களை பின்னின்று இயக்கியது. துருக்கி சில குழுக்களை பின்னின்று இயக்கியது. ஏன் இஸ்ரேல் கூட சில குழுக்களுக்கு ஆதரவளித்து ஆயுத உதவிகளை செய்து சிரியா என்ற நாடே சின்னாபின்னமானது. 13 ஆண்டுகளாக நடந்து வந்த இந்த போராட்டம் கடைசியில் இந்த ஆண்டு நவம்பர் இறுதியில் ஆயுதமேந்திய கிளர்ச்சியாளர்கள் குழுக்களின் முக்கிய பிரிவான HTS வடமேற்கு சிரியாவில் அரசு படைகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளின் மீது பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தின. இதன் விளைவாக முதலில் அலப்போ நகரம் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டது. இதனை அடுத்து சிரியாவின் முக்கிய நகரங்களான ஹாம்ஸ், ஹோமா, தொடர்ந்து தலைநகர் டமாஸ்கஸையும் கிளர்ச்சியாளர்கள் படை கைப்பற்றியது. இதன் விளைவாக சிரியாவை கடந்த 24 வருடங்களாக ஆட்சி செய்த அதிபர் பஷர் அல் ஆசாத் தற்போது குடும்பத்துடன் மாஸ்கோவில் தஞ்சமடைந்துள்ளார். இந்த வெற்றியை சிரிய பெண்களும் குழந்தைகளும் இளைஞர்களும் சாலைகளில் இறங்கி கொண்டாடி வருகின்றனர். ஆசாதின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்ததென்னவோ கிளர்ச்சியாளர்கள் படையாக இருக்கலாம். ஆனால் அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் நடத்திய ஜனநாயக போராட்டமே இந்த வெற்றிக்கு தொடக்க புள்ளி என்றால் மாற்று கருத்தில்லை. அதே வேளையில் இந்த போராட்டம் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், துருக்கி, இஸ்ரேல், சவுதி அரேபியா என பல்வேறு நாடுகள் சண்டையிடும் பயிற்சி களமாக மாறியது என்பது நிதர்சனமான உண்மை. சிரிய மக்களுக்கு உண்மையிலேயே விடுதலை கிடைத்து விட்டதா? இனி சிரியா எப்படி இருக்கப் போகிறது? இதை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம். காத்திருங்கள். அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளி குழந்தைகளின் அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஜ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர். பயண நாட்கள் டிசம்பர் 23, 24. விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம், மக்கா, மதீனா, ஜியாரத், ஜம்ஜம் உட்பட பல வசதிகள். கட்டணம் வெறும் 84,900 ரூபாய் மட்டுமே. இதேபோல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா, புனித ரமலானின் முதல் 15 நாட்கள், கடைசி 15 நாட்கள், ரமலான் 1 மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள். மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ், செல் 9445357262 and 85239